So good morning. Today I am going to take classical mechanics class. Shiva Jyothis first MSc mathematics. Sorry, second MSc first MSc மாத்திக்கோங்க. So first I will take for the year unit 3. அந்த unit 2 வந்து கம்ப்ளீட் ஆச்சு. அந்த கொஸ்டினை பார்த்து எழுதிக்கோங்க சரியா தெரியலன்னா வந்து கேளுங்க. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் இஸ் யூனிட் 3 ஹாமில்டோனியன் பிரின்சிபல். ஹாமில்டோனியன் பிரின்சிபல் வந்து லெக்ரான்ஜஸ் யூஸ் பண்ணி தான் வரும். ஓகேயா? ஸோ அதே மாடல் பேஸ் பண்ணி தான் வரும் ஹாமில்டன் பிரின்சிபல். இதுக்கு ஃபார்முலா என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபார் மோனோஜெனிக் சிஸ்டம் த ஹாமில்டன் பிரின்சிபல் கேன் பி ஃபார்முலா பார்த்துக்க ஸ்டேட்டட் அஸ் த மோஷன் ஆஃப் சிஸ்டம். ஒரு டைம் நடக்கிறது, ஒரு டைம்லேருந்து நான் இந்த யூனிட் நான் சொல்லுவேன் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணாதான் அந்த யூனிட். ஒரு பீரியடுக்குள்ளாடி ஒரு டைம்லேருந்து இன்னொரு டைமுக்கு போகிறதுக்கு தான் அதனால் நம்ம ஷார்ட்டஸ்ட் பீரியட்ஸ் தான் கண்டுபிடிக்கிறதுக்குள்ள யூனிட். ஓகே, ஸோ ஃப்ரம் த டைம் டு டைம் இஸ் சச் தட் த லைன் இன்டெக்ரல் I is equal to integration of t1 to t2 L into dt. ஸோ L is equal to யாருக்கும் நீங்கள் படிச்சிருப்பீங்க லெக்ரான்ஜஸில் t minus b. அதே தான் இங்கே கொடுத்துருக்காங்க. L is equal to t minus b as a stationary value for the correct path of the motion. இதுக்கு நெக்ஸ்ட்டு ஆக்சுவல் பாத்து ஷார்ட்டஸ்ட் பாத்தில் சொல்லியிருக்கோம்ல. ஸோ I is equal to integration of t1 to t2 L of q1 q2 up to qn. அதை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? q1 டாட் q2 டாட் அப் டு qn டாட் கமா டைம் அனுசரித்து வந்து ஸோ t கொடுக்குறோம் சரி இன்டு dt. L is equal to t minus b. சரி, நெக்ஸ்ட்டு ஸ்டேஷ்னரி வேல்யூ. ஸ்டேஷ்னரி வேல்யூனா இதே போல் தான் என்ன இருக்கணும்னா இப்போது I is equal to integration of L into dtன்னு கொடுக்குறோம். L equal to t minus b. The integral value along the given path of same value within the first order infinite such that all integral path we can say that delta I is equal to 0 ஆகுது. நம்ம அங்கே யாருக்குன்னு நம்ம வச்சுருந்தோம்ல அதை நம்ம ஈக்குவல் டு 0ன்னு கொடுக்குறோம். என்ன யூஸ் பண்ணினா டெல்டா ஐன்னு கொடுத்துட்டு ஈக்குவல் டு 0ன்னு கொடுக்குறோம் சரியா. இதுக்கு பேர் தான் ஹாமில்டன் பிரின்சிபல். The principle delta I is equal to 0 is both necessary and sufficient condition of Lagrange's equation. Lagrange's யூஸ் பண்ணி எப்படி வருதுன்னா d by dt of dou L by dou qj dot எனக்கு நாங்கள் படிச்சிருப்பீங்க மைனஸ் dou L by dou qj is equal to 0 நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணி calculus of variation நீங்கள் படிக்க போகிறீங்கன்னு பார்க்க போகிறீங்க. சம் டெக்னிக்ஸ் ஆஃப் த calculus of variation. டோ எஃப் பை டோ ஒய் நம்ம அங்கே வந்து டி பை டிஎக்ஸ்ன்னு படித்தோம் இல்லையா, டிடின்னு படித்தோம் இல்லையா, அதை மாற்றி எழுதுறோம். மாற்றும் போது சைனும் சேஞ்ச் ஆகும் இல்லையா. டோ எஃப் பை டோ ஒய் மைனஸ் டி பை டிஎக்ஸ் ஆஃப் டோ எஃப் பை டோ ஒய் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வரும். ஓகேயா, இது ஒரு ஷார்ட்டஸ்ட் பாத்துன்னு சொல்லும்போது ஒரு கர்வ் மாதிரி எடுத்துக்கிறாங்க. கர்வ் எடுத்துட்டு இது ஏ ஒரு கர்வு, பி ஒரு கர்வு சரியா. அப்போ ஏயை வந்து x1 y1, பியை வந்து x2 y2ன்னு இருக்குது. இதெல்லாம் கர்வு y ஈக்குவல் டு y ஆஃப் எக்ஸ். அதை கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணி y டேஷ் ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுக்கணும் சரியா. அதை என்ன கொடுத்துருக்காங்க கீழே. லெட் y இஸ் ஈக்குவல் டு y ஆஃப் எக்ஸ் பி த ஈக்குவேஷன் ஆஃப் த கர்வ் a of x1 y1 and b of x2 y2 are the 2 point of the curve. Let f of y y dash dot x be the function of the curve between the path y is equal to y of x between x1 and x2. இப்போ y டாட்னா என்ன அர்த்தம்? dy by dx நம்மளுக்கு தெரியும். ஓகே, அடுத்து என்ன எடுத்திருக்காங்க? I எடுத்ததுனால இங்கே அடுத்த கான்ஸ்டன்ட் எடுத்திருக்காங்க. let j be the length of the arc between a and b. இன்னொன்று எடுத்திருக்காங்க jன்னு எடுத்திருக்காங்க. j is equal to integration of x1லேருந்து x2 f of y y dot x into dx வருது. j must be a stationary value for the correct path relative to any neighboring path. The variation must be 0. அந்த வேரியேஷன் எப்படி ஆகுதுன்னா 0 ஆகுது. Consider the path y is equal to y of x alpha. ஆல்ஃபான்னு என்னன்னா ஒரு பெராமீட்டர். அந்த ஆல்ஃபாவை நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா 0ன்னு எடுத்துக்கலாம். y of x 0 represent the correct path. correct path. j of alpha is equal to integration of x1 to x2 f of y of x alpha y dot of x alpha x into dx. ஓகே, இதை எப்படி கண்டிஷன் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா dx dj by d alpha
ஆல்ஃபா ப்ளேஸில் 0 போட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க இல்லையா. அதை ஒருக்கா கூட டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ இந்த இன்டகிரேஷன் பண்ணும்போது எஃப் ஆஃப் ஒய்னா டோ எஃப் பை டோ ஒய் இன்டூ டி டோ ஒய் பை டோ ஆல்ஃபா ப்ளஸ் டோ எஃப் பை டோ ஒய் டாட் இன்டூ டோ ஒய் டாட் பை டோ ஆல்ஃபா ப்ளஸ் டோ எஃப் பை டோ எக்ஸ் இன்டூ டோ எக்ஸ் பை டோ ஆல்ஃபா இன்டூ டிஎக்ஸ். நெக்ஸ்ட்டு டோ எக்ஸ் பை டோ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 0. டோ dj by d alpha is equal to integration of x1லேருந்து x2 dou f by dou y into dou y by dou alpha plus dou f by dou y dot into dou y dot by dou alpha into dxன்னு வருது சரியா. இதை நம்ம என்ன பண்ணியிருக்காங்கன்னா கன்சிடர் த செகண்ட் டேர்ம் எடுத்துக்கிறாங்க. செகண்ட் டேர்ம் எடுத்துக்கிட்டு இன்டகிரேஷன் ஆஃப் x1 to x2 dou f by dou dot into dou dot by dou alpha ஈக்குவல் டு எடுத்துகிட்டு டிஎக்ஸ் அதில் வர டிஎக்ஸ் மாற்றிருக்கேன். டிஎக்ஸ் இல்லாமல் இருக்குது அதை மாற்றிருக்கேண்ணா. டிஎக்ஸ்னா டிஎக்ஸ் அதை போட்டுட்டு அந்த ஒய் டாட்டை பிரிக்கிறாங்க. ஒய் டாட் எப்படி எழுதலாம்? டிஒய் பை டிஎக்ஸ்ன்னு எழுதிக்கலாம் தானே. அப்படி எழுதியிருக்காங்க. டிஒய் பை டிஎக்ஸ் இன்டூ டிஎக்ஸ்ன்னு வருது சரியா. அடுத்தது இந்த இதை டி பை டிஎக்ஸ் வச்சுட்டு டோவை உள்ளாடி கொண்டு போகிறாங்களா. நெக்ஸ்ட்டு யூவி மெத்தடில் போட்டு பிரிக்கிறாங்க. ஸோ யூ இஸ் ஈக்குவல் டு டோ எஃப் பை டோ ஒய் டிவி இஸ் ஈக்குவல் டு டி பை டிஎக்ஸ் ஆஃப் டோ ஒய் பை டோ ஆல்ஃபா இன்டூ டிஎக்ஸ்ன்னு வருது சரியா. அதில் பிரிக்கும்போது அதை இன்டகிரேட் செஞ்சால் என்ன கிடைக்குதுன்னா டி இது போயிடுது இல்லையா. இந்த டேர்ம்ஸில் டி இது போயிடுது. நம்மளுக்கு வி கிடைக்கும். வி இஸ் ஈக்குவல் டோ ஒய் பை டோ ஆல்ஃபான்னு கிடைக்கும். ஓகே. ஸோ யூவி மைனஸ் இன்டகிரேஷன் ஆஃப் வி இன்ட்டு டியூ. ஸோ இதில் யூ ஒரு டேர்ம் எழுதிட்டு வி ஒரு டேர்ம் எழுதிக்கணும். மைனஸ் இன்டகிரேஷன் ஆஃப் வி ஒரு டேர்ம் எழுதிட்டு அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா டியூ எழுதிக்கணும் சரியா. ஸோ ஆல் த கர்வ் பாசிங் த்ரூ த பாயிண்ட் x1, y1 and x2, y2 வருது. ஸோ டோ ஒய் பை டோ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 0 ஃபார் x ஈக்குவல் டு x1 அண்ட் x ஈக்குவல் டு x2 வருது சரியா. இந்த இன்டகிரேட்டில் நம்ம போடும்போது அந்த டேர்ம் மொத்தமாக 0 ஆகிடுது சரியா. இது மொத்தமாக எனக்கு 0 ஆகும்போது போகும்போது என்ன கிடைக்கிது? இல்லை போகாது. போக செய்வோம். அது எப்படி எழுதிக்கலாம்னா மைனஸ் போட்டு இன்டகிரேஷன் ஆஃப் x1 to x2 டோ ஒய் பை டோ ஆல்ஃபா டி பை டிஎக்ஸ் ஆஃப் டோ எஃப் பை டோ ஒய் டாட் இன்டூ டிஎக்ஸ்ன்னு கிடைக்குது. அந்த 3யும் 4யும் அதில் நம்ம கம்பேர் பண்ணி இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு காமன் டேர்ம்ஸை நறுக்கில் டிக் பண்ணியிருக்கேன்ல டோ ஒய் பை டோ ஆல்ஃபா டோ ஒய் பை டோ ஆல்ஃபாவும் வெளியே எடுத்திருக்காங்க சரியா. வெளியே எடுக்கும்போது ஜே உனக்கு என்ன ஆகுதுன்னா ஜே பி த ஸ்டேஷ்னரி வேல்யூ டோ எஃப் பை டோ ஒய் மைனஸ் டி பை டிஎக்ஸ் ஆஃப் டோ எஃப் பை டோ ஒய் டாட் இஸ் ஈக்குவல் டு 0 சரியா. ஸோ நெக்ஸ்ட்டு விர்ச்சுவல் டிஸ்பிளேஸ்மெண்ட் dj by d alpha of alpha equal to 0 dx is equal d alpha is equal to delta j. இந்த டேர்ம்ஸ் அங்கே எழுதியிருக்காங்க பார்த்துக்க. அந்த டேர்ம் மட்டும் எழுதியிருக்காங்க. ஸோ டெல் ஜே இந்த டெல்டா அங்கே ஸ்டேஷ்னரி வேல்யூ சொல்லி தந்தேன்ல டெல்டா ஜே ஈக்குவல் டு 0ன்னு சொல்லும்போது இது மொத்தமாக உனக்கு என்ன ஆகுதுன்னா ஈக்குவல் டு 0ன்னு ஆகுது. ஸோ ஈக்குவல் டு 0 ஹென்ஸ் த ப்ரூஃப் சொல்லி முடியும். ஓகே. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் கேல்குலஸ் ஆஃப் வேரியேஷன். அதை பார்த்துட்டு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க சரியா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், யூனிவர்சிட்டி கொஸ்டின். Derive the Lagrange's equation from Hamiltonian principle. Show that conservative system of Lagrange's equation from the Hamiltonian principles கொடுத்துருக்காங்க சரியா. அந்த Hamiltonian principles அனுசரித்து நம்ம Lagrange's எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு we have என்னன்னு சொல்லி நம்மளுக்குன்னா j is equal to integration of 1 to 2 f of y comma y dot comma x நம்மளுக்கு தெரிஞ்சுதா. இப்போ ஒய்யை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? y1 y2 அப்படி போய்ட்டே இருக்கலாம். ஒய் டாட் எப்படி எழுதிக்கலாம்? y டாட் 1 y1 டாட் y2 டாட் அப் டு டாட் டாட் கம்மா எக்ஸ்என் இன்டூ டிஎக்ஸ்என் போயிருக்கு. அதை எக்ஸ் யூஸ் பண்ணி எழுதிக்கலாம். இதுதான் ஒரு பெராமீட்டர். பெராமீட்டர்ஸ் ஒரு ஆல்ஃபா போட்டு எழுதுவாங்க என்ன தெரியுமா? எக்ஸ் கம்மா ஆல்ஃபா அப்படியே நம்ம எழுதியிருக்காங்க சரியா. பார்த்துட்டு ஒரு லேபிள் பண்ணியிருக்காங்க. y1 ஆஃப் எக்ஸ் கம்மா ஆல்ஃபாவை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா y1 of x, 0 plus alpha into eta 1 of xன்னு எடுத்துருக்காங்க. y2 of x, alpha is equal to
y2 of x comma 0 ப்ளஸ் ஆல்ஃபா ஈட்டா n2 ஆஃப் எக்ஸ் இப்படி அனுசரித்து போயிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இந்த y1 ஆஃப் எக்ஸ் கம்மா 0 வந்து ஒரு சொல்யூஷன் ஆஃப் எதுக்கு சொல்யூஷன், எக்ஸ்ட்ரீம் ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன். ஈட்டா என்னது அப்படின்னு சொன்னோன்னா, ஈட்டா வந்து ஒரு இண்டிபெண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ், ஒரு இண்டிபெண்ட்டாக இருக்குது. சரியா, அடுத்தது இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணியிருக்காங்க. டி இருக்குல்ல, ஜே இருக்குது, ஜேயை வந்து பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஆல்ஃபா வச்சு என்ன பண்ணியிருக்காங்கன்னா டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ டோ ஜே பை டோ ஆல்ஃபான்னு சொல்லும்போது இன்டகிரேஷன் 1 to 2 சமேஷன் போட்டுக்கலாம்ல, ஏன்னா நம்ம 1 2 3 அப்படி நிறைய இருக்குதுல்ல, அப்போ சமேஷன் போட்டுட்டு டோ எஃப் பை டோ ஒய் இன்டூ டோ ஒய்ஐ பை டோ ஆல்ஃபா ப்ளஸ் சமேஷன் ஆஃப் ஐ டோ எஃப் பை டோ ஒய்ஐ டாட் இன்டூ டோ ஒய் டாட் பை டோ ஆல்ஃபா ப்ளஸ் டோ எஃப் பை டோ எக்ஸ் இன்டூ டோ எக்ஸ் பை டோ ஆல்ஃபா இன்டூ டிஎக்ஸ்னு வருது. ஓகே, ஸோ டோ எக்ஸ் பை டோ ஆல்ஃபானா லாஸ்ட் டேர்ம் உனக்கு 0 ஆகும். சரியா, அதே போல் தான் நம்ம அங்கே செஞ்சோம்ல, இந்த செகண்ட் டேர்ம் எடுத்து அந்த டோ பை டோ ஆல்ஃபாவை இன்டகிரேட் பண்ணி டி பை டிஎக்ஸை தனியாக எடுத்துட்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இந்த டேர்ம் 0 ஆகுது. இதுக்கு பார்த்தீங்கன்னா அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். சரியா, அது பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும். ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்துகிட்டு அடுத்த சமேஷனை வெளியே எடுக்கிறோம். இந்த இருக்கலாம் டோ எஃப் பை டோ ஒய் இன்டூ மைனஸ் டி பை டிஎக்ஸ்ன்னு வெளியே எடுத்துகிட்டு டிஎக்ஸ் போட்டுறோம். ஓகே, ஸோ அங்கே என்ன பண்ணோம், டெல்டா ஜே இஸ் ஈக்குவல் டு 0 போடணும் இல்லையா, அப்போ இந்த டேர்மில் 0 ஆகும்போது இதுவும் 0 ஆயிரும், இந்த இன்டகிரேஷன்ஸ் போயிடும். அதுக்கு இருக்கக்கூடிய டேர்ம் மட்டும் நம்ம சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சரியா, இதுக்கு பேர் தான் என்னது, லெக்ரான்ஜஸ் ஈக்குவேஷன், ஆயிலர் லெக்ரான்ஜஸ் ஈக்குவேஷன். என்னது, டோ எஃப் பை டோ ஒய் டோ ஐ மைனஸ் டி பை டிஎக்ஸ் ஆஃப் டோ எஃப் பை டோ ஒய் டோ ஐ இஸ் ஈக்குவல் டு 0 இஸ் எ லெக்ரான்ஜஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்.